ஒரு சிறிய கிராமம், பசுமை நிறைந்த வயல்கள், அதன் நடுவில் ஒரு எளிய வீடு. அந்த வீட்டில் வாழ்ந்தது ஒரு சிறிய குடும்பம். காலை இன்னும் விடியவில்லை, ஆனால் வாழ்க்கை ஏற்கனவே விழித்துவிட்டது. சேவல் கூவும் சத்தம், குயில் பாடும் இனிய ஒளி. அந்த ஒளி நடுவில் ஒரு தந்தை கண் திறக்கிறார். அவரின் வயது 35, ஆனால் பொறுப்புகள் வயதை விட பெரியது. வாசலுக்கு வெளியே வந்து குளிர்ந்த தண்ணீரால் முகத்தை கழுவுகிறார். அடுத்த நிமிடம் அவரின் அண்டு மாடுகளுக்கு உணவு. அதே நேரத்தில் அந்த வீட்டின் தாய் விழிக்கிறார். அவளின் வாழ்க்கை ஓய்வில்லாத அன்பு. அவள் அடுப்பங்கரையில் தீ மூட்டி குடும்பத்திற்கான முதல் தேநீரை தயாரிக்கிறாள். சிறிது நேரத்தில் 2 தேவதைகள் விழிக்கின்றனர். 10 வயது, 8 வயது. அவர்கள் கனவுகள் இந்த சிறிய வீட்டை விட பெரியது. பள்ளிக்கு தயாராகுங்க என்ற அம்மாவின் மென்மையான குரல். அந்த வீட்டில் சத்தம் அதிகரிக்கிறது. ஆனால் அது ஒரு இனிய சத்தம், அன்பின் சத்தம். தந்தை மாட்டுக் கொட்டகையில் பால் கறக்கிறார். அம்மா குழந்தைகளுக்கு உணவு பரிமாறுகிறார். ஒரு சாதாரண ககாலை, ஆனால் அதில் மறைந்திருக்கும் அன்பு அசாதாரணம். குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்றனர். தந்தை தனது சைக்கிளை எடுத்துக்கொண்டு பால் கேன்களை கட்டி வைத்து பயணத்தை தொடங்குகிறார். மனைவி அருகில் வந்து, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வாங்க என்று சொல்கிறாள். அவர் சிரித்து தலையாட்டுகிறார். அந்த சிரிப்பு அவளுக்கு நம்பிக்கை, அவருக்கு பொறுப்பு. சைக்கிள் மெதுவாக நகர்கிறது. கிராமத்தின் நீண்ட சாலையில் பின்னால் ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு பெண். அவள் மீண்டும் வேலைக்கு திரும்புகிறாள். அவளின் வாழ்க்கை, அன்பின் பெயர். இந்த குடும்பம் பணக்காரர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் கொண்டிருப்பது அதிகமான செல்வம். அது அன்பு. ஒரு சொர்க்கம். அதை மீண்டும் அடைவது கடனமா? இல்லை, எளிமையா? எமது கிராம். அந்த வாழ்க்கை என்றுமே அழியாத நினைவுகள்தான். நண்பர்களே, இந்த கதை பிடித்தால் ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அன்பு ஒன்றுதான் ஆழமான உறவை வளர்க்கும்.